மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஜெபம். மார்க் 4:40. உங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் இப்பொழுது பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. நன்றி ஏசப்பா, உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். வந்திருக்கிற இந்த செய்தி கேட்கிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும்படி கிருபை செய்தவர்களும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலையிலே சீடர்கள் கூட காணப்பட்டார்கள். அதை குறித்து உண்மையான நடந்த சம்பவம் ஏசப்பா இருக்கும்போது இந்த உலகத்தில் நடந்தது. இதில் ஒரு கேள்வி கேட்கிறார். மார்க் 4:40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இயேசுவோடு கூட தான் இந்த 12 சீடர்களும் எவரி டைம் இருந்தாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், மரித்தோரை எழுப்புனது எல்லாமே என்ன செய்தாங்க, பார்க்க தான் செய்தாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன இல்லாமல் போயிட்டு, விசுவாசம் இல்லாமல் போயிட்டாமா. அதனால நம்ம இது முதல்ல இருந்து இதனுடைய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அன்றைக்கி 35 சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் என்று சொன்னார். அப்போ எல்லாரும் அக்கறைக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. போய் அப்போ அவர் ஜனங்களுக்கு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அவங்க இன்னொரு படகுல இருக்காங்க. படகுல இயேசும் அவர்களோடு கூட ஒரு படகுல இருக்கிறதான ஒரு காட்சி, ஒரு ட்ரீம் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய படகுன்னா சும்மா 12 பேர், ஏசப்பா சேர்த்து 13 பேர், அதை ஓட்டுற ஆள் எப்படி 13-15 பேர் இருக்கக்கூடிய. இப்போ அந்த லைன் இருக்குது, இந்த லைனில் எப்படியும் 15 பேர் கிட்ட இருப்பாங்க. அப்போ இவ்வளோ நீளமான ஒரு போட்டு, அந்த ஒரு சின்ன கப்பல் மாதிரி கூட இருக்கலாம். அதில் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரோட ஆண்டு உட்காந்துருக்காங்க. போட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் என்ன நடந்துச்சு அப்படின்னா 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. சரி, போட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி இருந்திருப்பாங்க? சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு, ஏன்னா சீடர்களோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இது பண்ணிக்கிட்டு அங்கே நடந்த அற்புதங்கள், சில வீடுகளில் விருந்து சாப்பிட்டுருப்பாங்க. அந்த விருந்து சாப்பிட்டதை குறித்து இப்படிலாம் பலவிதமாக பேசிக்கிட்டு இப்போ ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்ம அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 38வது வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அப்போ கீழே இருக்கிறோம். ஏசப்பா என்ன செய்தாங்களா, கப்பலின் பின்னணினா கடைசியில். ஆனால் எல்லா அலைகளுமே எங்கே தாக்கும் அப்படின்னா பின்னணியத்தை தான் தாக்குமா. அதை அடிக்கும்போது போட்டு முன்னால் கப்பல் போய்கிட்டு இருக்கு. அலை அடிக்கும்போது எதை தான் அடிக்கும்? பின் பகுதியை தான் அதிகமாக அடிக்கும். அதனால தேவன் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும், நம்ம பின்னாலே இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பின்னால தூங்குறார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தூங்குறவர் போல அவர் காணப்பட்டார், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனால் அவர் நம்மை சுமக்கின்றார் என்பதை இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ திடீர்னு என்ன ஆயிட்டு அப்படின்னா, சுழல் காற்று அடித்து அலைகளின் மேல், அந்த படகின் மேலே அலை அலையாக மோத ஆரம்பிச்சுட்டு கப்பலின் பின்னணியத்தில் அதிகமாக அடிக்குது. அப்போ சீடர்கள் சந்தோஷமா நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என்ன ஆயிட்டு, பயமாயிட்டு. என்னடா அலை பயங்கரமாக அடிக்குது. நீங்கள் அந்த வசனத்தில் பாருங்க எப்படி அது உண்டாயிட்டு அப்படின்னா 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி. அப்போ என்னன்னா தண்ணி கப்பலுக்குள்ள
வர்ற அளவுக்கு வந்து அப்படி தாழ்ந்து போற கப்பலே தாழ்ந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாயிற்று. அதை பார்த்த உடனே நம்ம இனிமே அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாயிடுச்சு. அதே போல தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம சூழ்நிலைகள் வரும்போது நான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தேன் செய்தி எடுக்கும்போது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாலேயும் அநேக சூழ்நிலைகள் சோதனைகள் நமக்கு வந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அன்னைக்கு தான் அப்படியே இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். அப்போ நமக்கு ரொம்ப தெரியாது ஆண்டவரை பற்றி. உங்களுக்குமே எனக்குமே நம்ம வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு ஆலயத்துக்கு சென்று அநேகரோட ஐக்கியம் இருக்க தான் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு விசுவாசத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த நாளில கூட நம்ம எதிர்த்து நின்னோம்ல பிரச்சனையை. அந்த நாளிலையும் அந்த கஷ்டங்களை நம்ம கடந்து வரத்தானே செய்தோம். இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிற அளவுக்கு அன்றைக்கு நம்ம வளர்ந்துருந்தோமா? இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசித்திருந்தோமா? இல்லை. ஆனாலும் நம்மளை தேவன் நடத்தி வந்தார். அந்த வனாந்தரத்திலையும் நம்மை காப்பாற்றிட்டு வந்தார். அந்த சுழல் காற்றிலையும் நம்ம காப்பாற்றிட்டு வந்தார். இப்போ நமக்கு எவ்வளவோ தெரியும், வேத வசனம் தெரியும், வாக்குத்தத்தங்கள் தெரியும். அவர் நம்ம நடத்தி வந்த பாதையில ஒன்று நம்ம அவர் எப்படி காப்பாற்றினார் என்று நமக்கு தெரிந்தாலும் இந்த சூழ்நிலையிலையும் இந்த சீடர்களை போலதான் நாமும் இருக்கின்றோம். அன்றைக்கு நம்மளை காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கு நம்மை காப்பாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை இவங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வசனத்துல கப்பலின் பின்னணியத்தில்தான் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்து போறோம். அலை என்ன செய்யுது? பயங்கரமா அடிக்குது. தண்ணி வந்து கப்பலுக்குள்ள வருகிற நிலைமைக்குள்ள நாங்க போய்கிட்டு இருக்கோம். இன்னும் அவ்வளவுதான், நாங்க முடிஞ்சது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. எங்களை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூட அப்படி நினைக்குமா? எவ்வளோ ஜோம் பண்ணியாச்சு, உண்மையே நடந்த மாதிரி இல்லையே, எவ்வளோ உபவாசம் இருக்கோம், ஜோம் பண்ணுறோம், ஓடி போகிறோம். இருந்தாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை நம்மளால் பார்க்க முடியலையே. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? எதுக்கு இப்படி தாமதமாகுது? இது எப்போ நம்மளை விட்டு கடந்து போகும்? இந்த ஜெபம் எப்போ கேட்கப்படும்? என்னைக்கு நம்ம ஒரு நிறைவான பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி இந்த சீடர்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம கூட நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. சில ஒரு அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, நான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பாவமாக இல்லையா என்னைய பார்க்க? என்னை கொஞ்சம் பாருங்கப்பா, என்னோட ஜெபத்தை கேளுங்கப்பா, ஏன்னா என் ஜெபத்தை கேட்டு கொஞ்சம் தலையை ஆட்டுங்கப்பா, சரி உனக்கு சொல்லுங்கப்பா. இம்மீடியட்லியா, அதாவது உடனே இப்பவுமே எனக்கு நீங்கள் பதில் தந்தால் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட நம்ம என்ன செய்யறோம் இருக்கோம். நம்ம எப்படி விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம இருதயம் வந்து சீக்கிரமா இது நடந்துடணும், இந்த காரியம் சக்சஸ் ஆகிடணும், இதுல வெற்றி கண்டணும் அப்படின்னு நம்ம இருதயம் அவசரப்படுதா இல்லையா? இருதயம் அவசரப்படுது. ஆனா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு டம்ளர் கீழே உழப்போகுது, ஒரு தலையணை கீழே உழப்போகுது, ஓடி போய் நம்ம தூக்கிடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி சூழ்நிலைகள், பலத்த காற்று அடிக்கிற சூழ்நிலையில நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவங்க ஒன்னே ஒன்று செய்தாங்க, ஆண்டவரை எழுப்பினார்கள். தொடர்ந்து எப்படி 12 பேர் சேர்ந்து ஆண்டவரை என்ன செய்திருப்பாங்க? போட்டு உலுக்கி எழுப்பி, என்னப்பா நாங்க சாக போறோம் இது மட்டுமா சொல்லியிருப்பாங்க? காற்றடிக்கு பயங்கரமா தண்ணி மேல கப்பலுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு, எல்லாருமே நம்ம செத்து போயிடுவோம், அதனால நீங்க என்ன இப்படி தூங்குறீங்க, உங்களுக்கு என்ன எங்களை பற்றி ஒரு கவலையுமே இல்லையா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம இன்னைக்கு அப்படி சொல்லாட்டாலும் நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யறோம்? அப்படியே சோர்ந்து போகிறோம். செல்வி சொன்ன மாதிரி செல்வி சொன்ன அக்காலும் சொன்னாங்க, அப்படியே ஒரு சோர்ந்து போயிருந்தான ஒரு நிலைமை நீங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தேவனை நாம் எழுப்ப வேண்டும். அவர் இப்போ தூங்கலை, சிறுகளை காக்கிறவர் அன்னைக்குமே அவர் தூங்கலை, அவர் படுத்திருந்தார், இலைப்பாரி கொண்டு தான் இருந்தார். இப்பவும் ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம அவரை நம்புகிறோமா? இந்த சூழ்நிலையிலேயே நம்ம அவரை விசுவாசிக்கிறோமா? நம்மளும் அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. இப்போ தூதர்கள் இருக்காங்க, எவ்வளோ தூதர்கள் இருக்காங்க பரலோகத்தில், அவ்வளோ தூதர்கள் ஆண்டவரை பரிசுத்தரிட்டு போற்றினாலும் அவங்க பலம் உள்ளவர்கள் தான். ஆனால் நம்ம முக்கியமானவங்க. ஆண்டவருக்கு நம்ம யாரு?
முக்கியமானவங்க. அவங்க பலமுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த பூமியில வந்து பறக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை விட தேவன் நம்மை தான் முக்கியமானவர்களாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் விழுந்து போன எல்லா அந்த சமரசுகள் விழுந்து போன சாத்தான் கூட்டத்தின் இடத்தை நிரப்ப தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த சில சிக்ஷைகள், இந்த சில பாடுகள், சில கண்ணீர்கள் மூலமாக தேவன் நடத்துகிறாரே ஒழிய நம்மை கீழே விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கண்டிப்பார் கருவிலே, தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டவர், உருவாக்கும் முன்னே நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன் இன்றைக்கும் உங்கள் அருகே உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அங்கதான் இருக்காரு. அன்னைக்கு அங்க இருந்தது போல இன்றைக்கும் உங்க வீட்டுக்குள்ள, உங்களோடு கூட உங்க வீட்டுக்குள்ளே விளாவி கொண்டுதான் இருக்கின்றார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து விசுவாசத்தோட கொஞ்சம் நேரம் இருக்கு. இப்போ சில பேர் சோறு குழம்பு நீங்க வைக்கீங்க, உடனே சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் நேரம் இல்லை, அதுக்கப்புறம் தான் குளிப்போம், நம்ம அப்படி ஏதாவது செய்வோம்ல. அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே தன்னால் உட்கார்ந்து எசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி 2 பாடல்கள் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நீங்கள் செய்து பாருங்க. அடிக்கடி இப்படி உட்கார்ந்து நீங்கள் செய்வீங்க. ஆனால் இன்னுமே நீங்கள் செய்தால் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கின்றார், உங்களோடு தான் இருக்கின்றார் என்பதை அவர் உங்களுக்கு தத்துருவமாக காட்டுவார். அவர் உங்களை டச் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த உறவு இன்னும் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய அந்த இதயத்தின் எண்ணமானது இயேசுவை நோக்கி அதிகமாக ஜெபிக்கிறது. ஒரு சேரீயை மடிச்சிங்கன்னா ஜவுளி கடையில் மடித்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கீங்க. ஜவுளி கடையில் நம்ம பார்க்கோம்ல, கண்ணாசிலுக்களை பார்க்கோம், எப்படி மடித்து வச்சுருக்காங்க அப்படி உங்கள் பீரோவில் நீங்கள் மடித்து வச்சுருக்கீங்க. ஏன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம எடுத்து எவ்வளோ அழகாக செய்வோம். காட்டன் சேரீலாம் ஒரு பக்கம், கிரேப் சிலுக்கெல்லாம் ஒரு பக்கம், பட்டுலாம் ஒரு பக்கம், சாதாரணதுலாம் ஒரு பக்கம், ஸ்டோன்லாம் ஒரு பக்கம், அப்படி நீட்டாக வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? சில பேர் அந்த சேலைக்குள்ளே ஜாக்கெட்டு, அதுக்குரிய பாவாடை, அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியே நீட்டாக நம்ம செட் பண்ணி நம்ம வைக்கிற நம்ம ஏன் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளோ நேரத்தை நம்ம கொடுக்கவில்லை? நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவார். ஏன்னா அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை பிரஸ்தாபப்படுத்துனீங்கன்னா அங்கே நான் வந்துடுவேன் அப்படின்னு. இப்போ இவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஒரு பெரிய சுழல் காற்று அங்கே அடித்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட சுழல் காற்று அடிக்குது எதுக்குன்னா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடுகிறதுலே குறைவாக நம்ம இருக்கின்றோம். இன்னுமாய் நம்ம அவரை நோக்கி அதிகமாய் கூப்பிட வேண்டும். எப்படி ஒரு குருடன் கூப்பிடுறான், எல்லாரும் சத்தம் போடுறாங்க, கூப்பிடாத இயேசுவை கூப்பிடாதுன்னு எவ்வளவோ சத்தம் போட்டாங்க. அவங்க எவ்வளோ சத்தம் போட்டாங்களோ அதுக்கு அதிகமாய் அவன் குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு. நம்மளும் இன்றைக்கு உள்ள இந்த சுழல் காற்று போல் அடித்து கொண்டு இருக்கிற, அது நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம நினைக்கிறது நடக்கலை ஒரு பதஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இயேசுவை கூப்பிட வேண்டும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், உங்களுக்கு நன்றியப்பா, உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இயேசுவா நமக்கு உதவி செய்வாங்க. கடந்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பாப்பா இருக்குது, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இவனுடைய கணவன் வந்து கப்பலில் இருக்காங்க. கப்பலில் ட்ராவல், அவங்க தான் செகண்ட் ஆஃபீஸர். கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சாமா. அதுக்கு அவங்க பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரன்னிங்கை கொடுத்துட்டு வந்து சைன் போட்டு போகிறதுக்குள்ளே போய் அங்கே போய் உட்காந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு போட்டு, அந்த போட்டை இந்த கப்பலை அடித்து தள்ளிடுமா. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்திருக்கு. உடனே இவருக்கு என்னன்னு பயமாயிட்டு, ஐயோ இது என்ன இப்படி ஒரு சூழ்நிலை, இன்னும் 2 செகண்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்படி இந்த கப்பல் வந்து அந்த போட்டை தள்ளிடுமா. தள்ளி கவிழ்ந்து எல்லாமே டெத் ஆகிருவாங்களாம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவருக்கு பார்த்த உடனே அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்களாம், நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி ஏசப்பா மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை பேர் உங்களுக்கு மேலான அதிகாரிகள் வந்து உங்களை என்கொயரி பண்ணினாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை நன்றி இயேசுவே, இதை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காளாமா ஃபோனில். இவரை பார்த்தாரு. இந்த நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, இவனையும் சத்தம் போட முடியாது,
கப்பலை வந்து கரெக்டாக இப்போ என்ன செய்யணும், நல்லா வேற பக்கமாக தள்ளி அதை வின் பண்ணணும். உடனே அவர் என்ன சொன்னார், நம்ம ஒய்ஃபை வந்து நமக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்வாள் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவர் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே டிரைவிங் பண்ணிக்கிட்டு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்காராம். அப்படி வாய் வலிக்க தொண்டெல்லாம் வலிச்சுட்டான். அப்படி அளவுக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லிட்டு பையன் அப்படி கண்ணை திறந்து பார்த்தாராம். அந்த போட்டு எங்கேயோ போயிட்டோம். இவங்க கப்பல் வந்து பெரிய கப்பல் 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு கப்பலாம். அது அப்படியே அழகாக போய்கிட்டு இருக்கான். அந்த போட்டு எங்கேயோ போயிட்டாமா. உடனே திருப்பியும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் ஒய்ஃபு மனைவி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நல்லா நீட்டாக போயிட்டாங்க. ஒரு பெரிய மரண இதில் இருந்து எங்கள் கணவர் தேவன் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்கும் போது எப்படி இருக்கு ஜோம் பண்ண, எவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா? எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதில் கடந்து வர்றதுன்னு உங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டுட்டு என்ன சொல்லணும்னா, தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, இது வரைக்கும் எத்தனையோ நூதனமான பாதையெல்லாம் எனக்கு வந்துச்சு, அதிலெல்லாம் என்னை நடத்துவீங்க, இப்பவும் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் நடத்துவீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா சொல்லும்போது அந்த சுழல் காற்று எப்படி எனக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த காற்று மாதிரி வருகிற இந்த சிச்சுவேஷனில் தேவன் உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதின அப்படின்னா நம்ம இனிமே இருக்கவே கூடாது, நம்ம இப்பவுமே இறந்துடணும், இப்பவுமே ஆண்டவர்கிட்ட போயிடணும், இல்லை இப்பவுமே நமக்காக யாராவது பேசிட மாட்டாங்களா, நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்திட மாட்டாங்களா, நமக்கு ஆலோசனை கொடுத்துட மாட்டாங்களா, நம்ம கதையை கொஞ்சம் கேட்க மாட்டாங்களா, நமக்காக கொஞ்சம் பாடம் எடுத்து ஜெபிச்சிட மாட்டாங்களா, அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதுகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலையும் உங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய தாயின் கருவிலே அழைத்தவர் உருவாக்கினர் இந்த தேவன் உங்க பக்கத்திலே தான் இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் அப்படி தத்துவமா ஒரு தடவை இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால ரொம்ப சிவியரான ஒரு போராட்டம். அதில் வந்து நான் இனிமே அவ்வளோதான், நம்மளுடைய எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு கொரோனா டைமில் அப்படி நான் படுத்திருக்கேன். எப்படி 2 மணி இருக்கும், அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த பாட்டை படிச்சுட்டு நான் அப்படியே படுத்த உடனே இனிமேல் நம்ம அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, ஊழியெல்லாம் செய்ய முடியாது, நம்ம சிவியரான ஒரு வியாதியில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு கர்ப்பப்பையில் வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ வயசுக்கு பிறகு ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து ரொம்ப வந்துச்சு. அப்படின்னு நான் அதோட படுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ கான் கட்டில் நம்ம கட்டில் அதில் நான் படுத்திருக்கேன் பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாய் வந்து என்கிட்ட பேசிச்சு, உன்னை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, இருதயமே துள்ளிட்டு அந்த நேரம் அது உயிர்த்தது. அப்போ நான் அதுக்கப்புறம் சொன்னேன், எப்பா உங்கள் வாயை கொஞ்சம் காட்டுங்க, என் பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சம் உங்கள் வாயை காட்டுங்க. என்னை பார்த்து சொன்னீங்க, உன்னை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அன்றைக்கே எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆகிட்டு என் மனசில் ஒரு தைரியம் வந்துட்டு, என் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு நல்லபடியாக அந்த ஆப்ரேஷனில் தேவன் கூட இருந்து என்னை வழிநடத்தி என்னை தூக்கி எடுத்தார். அருமையானவர்களே, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் நம்ம மேலே மோதினாலும் அவர் நம்ம கூடவே தான் இருக்கின்றார். எப்படி இந்த சீடர்களோடு அங்கே படுத்திருந்தாரோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எதுவுமே அலாட்டா இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது, அவருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு நித்திரையாக இருந்தது. நமக்கு ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், நம்ம ஜெபிக்கிறோம், கதறோம். என்ன அந்த இப்போ நம்ம பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசிட்டோம், நம்ம கணவன் ரட்சிக்கப்படலை கணவன்கிட்ட பேசிட்டோம், நம்ம மருமகிட்ட பேசிட்டோம், நம்ம பேரங்கிட்ட ஆண்டவர் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி, நம்ம அக்காட்ட பேசிட்டோம், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நேரம் நினைக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு நித்திரையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படி இல்லை. அவர் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தான் அவர் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு உள்ள பிரச்சனையில் நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ, அது உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கடன் பாரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், இல்லை சாத்தானுடைய ஒரு தொந்தரவுனால நீங்கள் இருக்கிற இந்த நிலையில் எவ்வளவு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்கள் இனிமேல் ஜெபம் பண்ணவே வேண்டியதே இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அலைகள் நிரம்பத்தக்கதான நம்ம முடிஞ்சது அப்படிங்கிற சூழ்நிலையில உள்ள நேரத்தில் நீங்கள் பண்ணுகிற அந்த பிரேயர், அந்த ஜெபம், அந்த உபவாசம், அந்த கண்ணீர், அந்த பைபிள் ரீடிங், அந்த பாடல், அந்த தியாகம், அது வந்து நிரந்தரமான பதிலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக
இருக்கும். எவ்வளவு லாங்கான ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கீங்களோ அதுக்கு தக்கன லாங்கான நீளமான நிரந்தரமான விடுதலையை தேவன் தருவார். ஏன்னா நானும் அப்படி அனுபவிச்சிருக்கேன். எதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கமோ அதுக்கு தான் பிந்தி கிடைக்கிற பலன். திருப்பி நீங்க அந்த மேட்டருக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கவே இருக்காது. அப்போ இந்த நேரத்தை நம்ம பிரேயர்ல நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அதிகமாக துதித்து கொண்டு இருக்க வேண்டும். இயேசு நித்திரையாய் இருந்தது போல இன்னைக்கு ஒருவேளை உங்க கூட உங்க இருதயத்துல இருக்காரு. ஆனால் அவர் உடனே எழுந்து என்ன செய்தார் அப்படின்னா 39 அவர் எழுந்து அவர் முதல் என்ன செய்யறாரு, எழுந்துட்டாரு. எழுந்த உடனே சீடர்கள் போட்டு குளிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் எரிச்சிருக்காங்க. சரி, ஆண்டவர் எரிச்சிட்டாருப்பா, இனிமே அற்புதம் தான். ஏன்னா ஆண்டவர் எந்திரிச்சாலும் அற்புதம் தான், ஆண்டவர் உட்கார்ந்தாலும் அற்புதம் தான். உட்கார்ந்தா என்ன தெரியுமா? உட்கார்ந்தா நான் நிறைய நேரம் சொல்லி தந்திருக்கேன். ஆண்டவர் உட்கார்ந்தா என்ன நடக்கும் அப்படியா நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆண்டவர் உட்கார்ந்தாலும் என்னது உபதேசம். கரெக்ட், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உட்கார்ந்துட்டாருன்னா பிரசங்க தான். அவர் மலை மேல ஏறி உட்கார்ந்தார், உடனே ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. அவர் கப்பல் ஏறி உட்கார்ந்தார், உடனே ஜனங்கள் வந்து கரையிலே நின்றார்கள். உபதேசம். ஆண்டவர் உட்கார்ந்துட்டாங்கன்னா பிரசங்கம் தான், உபதேசம் தான். எந்திரிச்சிட்டாருன்னா அற்புதம் தான். அல்லேலூயா. இப்போ அவர் எழுந்துட்டார். எழுந்து என்ன செய்தாராமா? காற்றை அதட்டினார். எதை அதட்டினாரு? எதை அதட்டணும்? அடுத்த வார்த்தை என்றார். காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாது என்றார். ரெண்டுமே பேசினதுதான். ரெண்டுமே என்னதுதான்? பேசினதுதான். எதை அதட்டணும், எதை பேசணும் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம். அப்போ சத்துருவினால் வருகிற போராட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதட்ட வேண்டும். அதட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிற என் தேவனுக்கு விரோதமான வல்லமையை நீ வெளியே போய் என்று நாம் அந்த பிரச்சனைகளை பார்த்து அதட்ட வேண்டும். ஆனால் கடலை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்போ அமைதலாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம பார்த்து பேச வேண்டும். பிள்ளையை பார்த்து எப்படி பேசணும்? ஆசீர்வாதமாய் இரு என்று பேச வேண்டும். என் பிள்ளையை வாளாக்காமல் தலையாக்குவார் என் தேவன் என்று பேச வேண்டும். அவர் உண்மையில் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று பேச வேண்டும். நீனும் படிப்ப அப்படின்னு, நீனும் நல்லா இருப்ப, நீனும் கோபுரம் கட்டி வாழ்வ, நீனும் ஆசீர்வாதமாய் இருப்ப, உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார், நீ வாழ்ந்திருப்பாய் என்று பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய கணவனை பார்த்து நாம் பேச வேண்டும். அவங்களுக்கு ஜீவன் சுகங்களை தீர்க்காய்ச்சி உங்களுக்கு உண்டு என்று பேச வேண்டும். நேற்று ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு சின்ன குட்டி பாப்பாவா, அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாளாமா. அப்போ அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாட்டு வந்து அவங்க ஐயம்மாவை கூப்பிட்டு, ஐயம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. உடனே அவங்க ஐயம்மா வந்து பக்கத்தில் போயிருக்காங்க. அதான் அப்பா அம்மா பக்கத்தில் போன உடனே அந்த பொண்ணு சொல்லிச்ச பிள்ளை, அப்பா அம்மா கண்ணை மூடுங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன செய்யிருக்காங்க? கண்ணை மூட்டுனாங்க. கையை நீட்டுங்க அப்படின்னாங்களாம். உடனே கையை நீட்டினாங்களாம். நீட்டின உடனே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு வந்து அந்த பாப்பா அவங்க அப்பா அம்மா கையில் கொடுத்தாங்களா, 2 கையில். உடனே முழிச்சியை பார்த்துட்டு, என்ன பாப்பா உங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு. உடனே அந்த அவங்களுடைய அப்பா அம்மா சொன்னாங்களாம், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே இப்படி சொல்லணும்னு வந்திருக்கல. ஏன் சரி பரவாயில்லையே, நல்லா இருக்கே, எந்த கடையில் எடுத்தீங்க, எவ்வளவு, எப்போ போனீங்க, அந்த கேள்வி நான் காட் பிளஸ் யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைக்கு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போச்சாமா. எடுத்து பார்த்தா சூப்பரான ஒரு சாரியா, அருமையான ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் அனுமதிச்சிருக்காரு. அவர் தூங்குற மாதிரி இருந்தாலும், கவலையோடு நம்ம இருந்தாலும், நமக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு, நமக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு. நம்முடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நம்ம யாரை எப்படினாலும் நீங்கள் ஒதுக்குனாலும், எப்படினாலும் நம்ம தூக்கி வச்சாலும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஏன்னா நம்ம வளர்த்து கருத்தை நம்மளை கொடுத்து நம்ம பிள்ளைகளை நல்ல மக்களாக உருவாக்கி தந்திருக்கிறார். அப்படி தானே? நம்ம ஒன்றும் குறைச்சலாம் வளர்க்கலையே. உபவாசம் இருந்திருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வயிற்றுல கை வச்சு ஜெபிச்சிருப்பீங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எல்லா ஜெபமும் கண்டிப்பாக கேட்கப்படும். தாய் ஜெபம், மாமியார் ஜெபம் ஒரு நாள் வீண் போகவே போகாது. நம்ம பாட்டியார் ஜெபம், யாருடைய ஜெபமும் வீண் போகவே போகாது. அருமையானவர்களே, அப்போ இதில் பார்க்குறோமோ, இயேசு நித்திரையாக இருந்தவர் எழுந்தார். எழுந்து அதட்ட வேண்டியது, காற்று பயங்கரமாக இருக்குது, அதை அதட்டினார். அப்படியே நமக்குள்ள சூறாவளி மாதிரி கோபங்கள், எரிச்சல் அப்படிலாம் வரும்போது பார்த்து நாம் அதை அதட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால எரிச்சலின் ஆவியே உன்னை அதட்டுகிறேன், பொய்யின் ஆவியே உன்னை அதட்டுகிறேன், வீணான பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினால அதட்டுகிறேன் என்று நீங்கள் அதட்ட வேண்டும். அதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதட்டி பாருங்க.
பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா அந்த கீழ்ப்படியாமையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுங்க. 5 நிமிஷத்துல அந்த பிள்ளை சாப்பிட்டாயிரும். கீழ்ப்படியாமையின் ஆவியை நாம் அதட்ட வேண்டும். அதே சமயத்தில் கடலை பார்த்து அவர் பேசினார். அதே மாதிரி நம்ம நல்ல நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்து நம்ம பேச வேண்டும். நம்முடைய மசாலா ஜாமான்கள் பார்த்து நிரம்புவதாக, இது இல்லைன்னே இருக்கக்கூடாது. கடுகு நிறையட்டும். எல்லாமே எப்பொழுது எங்கள் பண்டகை சாலை சாகல இன்ப வஸ்து பாட வரதில்லை, அதனால அப்படி சொல்றேன். எங்கள் பண்டகை சாலை சாகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்து இருக்கும் அப்படி நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்டோரூம்ல உங்க எண்ணெய் பருப்பு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, நீ எப்பொழுதுமே நிறைவாகவே இருக்க வேண்டும், நீ குறையவே என்ன செய்யாது, கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தை சொல்லுங்க. நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லவே செய்யாதீங்க. இந்த பணத்துக்கு நான் எங்கே போவேன், இதுக்கு நான் எங்கே போவேன், அதுக்கு நான் எங்கே போவேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என் தேவன் நடத்துவார், என் தேவன் நடத்துவார் அப்படியே சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேச வேண்டும். இப்போ இதில் பார்க்குறோம், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து பேசினார். உடனே என்ன ஆயிட்டோமா, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல். நான் அந்த மிகுந்த அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு அண்டர்லைன் போட சொன்னார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிற சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த பிள்ளை இப்படி இருக்கனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைனாலும் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், அது மிகுந்த அமைதி உண்டாகும். ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்களுடைய பையன் வந்து சேட்டை, சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது சேட்டைனா தாங்க முடியாதான். அந்த பையனுடைய ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு, யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது அந்த இருதயம் வந்து அப்படியே கசக்குமா. என்ன பிள்ளையா இது, இந்த ட்ரௌசரை துவைக்கணுமா அப்படின்ட்டு வருமா கோவம். கரெக்டு, எப்படி நம்ம தானே துவைக்கணும், அது சின்ன பிள்ளை, அதுக்கு அது எப்படி அதை துவைக்கணும், நம்ம தானே துவைக்கணும் அப்படின்னு அந்த கசப்பை அப்படியே உழுகுவாங்களாம். ஆண்டவர் என்ன சொல்ல, அந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீக்கட்டும், இல்லாட்டா டிஸ்டபடி ஆகிடது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த ட்ரௌசரை வேகமாக துவைச்சு வேகமாக அலசி காய போட்டுவாங்களாமா. அப்படி அந்த சேட்டையை, அந்த குடும்பத்தனம், அந்த பிள்ளைகள் பண்ணுற அந்த கஷ்டத்தில் அவங்க அப்படி மனசு கசப்பாக இருந்துச்சாமா. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளையால் தான் நான் ரொம்ப ஆறுதலாக இருக்கேன், அந்த பிள்ளை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கு, அந்த பிள்ளை தான் என் மனசில் உள்ள கஷ்டத்தை அறிஞ்சு நான் மனசு கஷ்டப்படவே கூடாதுன்னு எதையுமே என்கிட்ட சொல்லாமல் என் பிள்ளை என்னை பத்திரமா பாதுகாத்துக்கிடுது அப்படின்னு சொன்னாங்களாம்மா. சொன்னாங்க, சாட்சியை கேட்டேன். அருமையானவர்களே, அப்போ அவங்க அந்த தாயை அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது அந்த கசப்புக்காக என்ன வேகமாக செய்தாங்களோ அந்த பிள்ளையால் இன்னைக்கு இனிமையை கொடுக்கிறார், இன்னைக்கு இனிமையை கொடுக்குறாரு. அந்த உங்களுடைய உங்கள் வீட்டில் எந்த நபராக இருந்தாலும் நீங்கள் யார் மேலே கஷ்டப்படுறீங்களோ, கசப்பாக இருக்கோ, அவங்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளால் ஒரு சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீயில் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. அந்த வாக்குத்தோட கண்டிப்பா பலிக்கும். உங்க குடும்பத்துல யாராய் இருக்கட்டும், உங்களுடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் நாள் சீக்கிரமாய் வரும். தேவன் உதவி செய்வார். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, உன்னை அதட்ட வேண்டியது அதட்டணும், பேச வேண்டியதை பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பாக்குறோம். அப்புறம் நீங்க 40 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். சரி, இப்ப அடுத்த ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? காற்றை பற்றி பேசி அமைதியாயிட்டு, கடலை பற்றி பேசி அதுவும் அமைதியாயிட்டு, எல்லாம் சாப்பிட்டாயிட்டு, எல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்காங்க. எப்போ ஒரு வேலையை நம்ம தப்பிச்சிட்டோம், சாகாமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் இப்போ யார்கிட்ட பார்த்தாரு? சீரத்தை பார்த்தாரு. என்னடா என்ன நினச்சிங்க, என்ன ஏன் உங்களுக்கு ரொம்ப கடிந்து கொடுக்குறான். எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கொஸ்டின் மார்க் போட்டுக்கா பைபிளில் பாருங்க, அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டுருக்கு. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கேள்விக்குறியோடு கேட்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிற்று? 5 அப்போ 2 மீனை எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? இன்னும் ஒரு இடத்துல 7 மீன்களை எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? 7 அப்பம் சில சிறு மீன்கள், அதை எத்தனை பேர்? 4000 பேரா சாப்பிட்டாங்க. இப்படிலாம் 4000 பேர் இப்படிலாம் சாப்பிட்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இப்படி ஒரு அவிசுவாசம் வந்துட்டு? ஏன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு? நான் உங்கள் 12 பேரையும் நான் எப்படின்னா அழைச்சி என் கூடயே உங்களை கூட்டிக்கிட்டு போய் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டேன். ஏசப்பா மனசு கஷ்டப்படுமா போயிட்டுருக்காதா? என்னடா இவங்க இவ்வளோதையும் பார்த்துட்டு நம்ம செத்த ஆண்டவரோட நம்மளும் போயிடுவோங்க அப்படின்னு இல்லையே. என்ன ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மேலே இல்லையே.
அப்படின்னு கண்டிப்பாக இயேசுப்பா துக்கப்பட்டதுனால தான் அந்த கேள்வியை கேட்கின்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, 41 மிகவும் பயந்து வேறு யாரோ அவங்களோட தான் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டெய்லி என்றும் கடலும் இவருக்கு காற்றும் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சாரி கூட கேட்கல பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நாங்கள் எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் இப்படி படாது இப்படி சொல்லிட்டோம் உங்களை பார்த்து அப்படின்ட்டு. எப்பவுமே நம்ம சாரி மன்னிப்பு கேட்கறதுல தீவிரமான ஆளாக இருக்கணும். பேதுரு மன்னிப்பு கேட்டதுலாம் தப்பிச்சாரு. யூதாசு மன்னிப்பு கேட்காததுனால தான் அவங்களுடைய முடிவு வேற மாதிரி போயிட்டு. இவங்க மன்னிப்பு கேட்கல, ஆனால் ஆண்டவர் அதை மறந்து விடுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு. அவசரமா போய் சாப்பிட்டா போகும். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். சொல்வீங்களா? என்ன சூழ்நிலையில வந்தாலும் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் கூடையே நாங்கள் இருக்காரு. என்னை தொட்டவர் விட மாட்டாரு, அழைத்தவர் முற்றுமுடிய வெற்றிக்க வல்லமை. இயேசுவை நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? அன்புள்ளவர், அடுத்த பாயிண்ட் சக்தி உள்ளவர். ரெண்டும் அவருக்கு உண்டு. சில பேர்ட்டு அன்பு மட்டும் இருக்கும், ஆனால் என்ன கிடைக்காது, நமக்கு பலன் கிடைக்காது. ஒரு ஏழை இருக்காங்க, இப்போ நான் தான் இருக்கேன், நான் ஏழை, என்னால் ஒரு அன்பை தான் செலுத்த முடியும், என்னால் பணம் அள்ளி கொடுக்க முடியாது, ஒரு பண்டை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுப்பா அப்படி இல்லை, அன்பு இருக்குது, அதே சமயத்தில் சக்தி இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு நம்ம இயேசுப்பாட்ட இருக்கு, செய்வாங்க. இப்போ காற்று வீசுதா, பயப்படாதீங்க, நீங்கள் பேசிடுங்க. காற்று என்ன செய்யாத, அதட்ட சத்தம் போட, கடலை பார்த்து சொல்லி கொஞ்சம் அமைதியாக, என்ன எனக்கு ஆசீர்வாதம் வாசலாக நின்றுக்கிட்டு இருக்கு, நீ வெளியே போ. எனக்கு என்ன அலைன்ஸ் வந்துட்டு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இருக்கு, எனக்கு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க போறேன், என் பிள்ளைகள் நல்லா படிக்க போறாங்க, நாங்கள் சமாதானமாக இருக்க போறோம். நான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் கண்டுபிடி போல இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க ஒரே டேபிளில் மக்கள் மருமக்கள் பேரமேதி ஒன்றா உட்காந்து சாப்பிட காலம் வருகிறது. அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு, இப்போ சீக்கிரம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறோம்? அந்த ஆசையை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு நம் மீது நோக்கமாய் உள்ளார், நம் நினைவாக இருக்கின்றார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிப்போம். தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். ஆமென், ஆமென்.